நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் தீபமாய் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்களிலே நம்மாலே பிரகாசிக்க முடியாமல் போய்விடுகிறது. தீபத்தை எரியவிட எண்ணெய் இல்லாமல் நாம் அணைந்து போய்விடுகிறோம். எண்ணெய்க்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாமல் நம்மாலே பிரகாசிக்க முடியவே முடியாது. ஆவியிலே அனலாயிருங்கள் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் அனலுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் தீபமாய் பிரகாசிப்போம். யாருடைய தீபம் அணைந்து போகும்? தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளிலே அணைந்து போகும். இப்படிப்பட்டவர்களாலே பிரகாசிக்கவே முடியாது. இன்றைக்கு பூமியிலே நம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நம் தகப்பனையும் நம் தாயையும் நாம் கனம் பண்ண வேண்டும். Have a nice day. God bless you.